சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக நம்ம கரம் மசாலா பவுடர் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற கரம் மசாலா எப்போவுமே கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு ஜாவித்ரி, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 15லேருந்து 20 மிளகு, 4 ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு நல்லா பவுடர் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பவுடர் பண்ண கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழம் சாறு, 1 கப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம், புதினா இலை, கொத்தமல்லி இலை, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம சிக்கன் ஒரு நைட் ஃபுல்லாக ஊறியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம். ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கரம் மசாலாலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் முழுசாக கரம் மசாலா யூஸ் பண்ணோம்னா சாப்பிடும்போது ஒரு பட்டை இல்லைனா கிராம்பு கடிப்பட்டுச்சுன்னா நமக்கு பிரியாணி சாப்பிட்ற மூடே ஸ்பாயில் ஆயிரும். அதுக்காக ஒரு மெல்லிசான துணியில் இந்த கரம் மசாலாம் சேர்த்து அது ஒரு பேக் மாதிரி பண்ணிடுங்க. நான் வந்து இதை ஒரு கடையில் வாங்கினேன். நான் இதை வந்து பேக்குக்கு பதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவித்ரி, 4 கிராம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய், அப்புறம் 10லேருந்து 15 மிளகு, 1 டீஸ்பூன் ஷாயி ஜீரா, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் துணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை இப்போ கட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி அரிசி வேக வைக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இந்த மசாலா பேக்கை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அந்த எண்ணெய் இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அதை புரட்டிக்கோங்க. 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி அரிசியை 1 கிலோ சிக்கனுக்கு எடுத்திருக்கேன். அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறதுனால அரிசி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். சிக்கனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. சிக்கன் பீசஸாக ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றா வைக்காதீங்க. அப்போ தான் அது டைரக்ட் ஹீட்டில் இருந்து நல்லா வேகும். இப்போ நம்மளோட அரிசி வந்து 50% குக் ஆயிடுச்சு. இப்போ இதை சிக்கன் பீசஸ்க்கு மேலே அப்படியே ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 70% குக்கான ரைஸ் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு லேயர் ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. கடைசி பேட்ச் அரிசி ஃபுல்லாக வெந்தாச்சு. இப்போ அதை அதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
கடைசியாக ஒரு லேயர் ஃப்ரைட் ஆனியனும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைட்டான மூடியால் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஹீட்டில் வேக விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு மிதமான சூட்டில் ஒரு 20 நிமிஷம் மறுபடியும் வேக வச்சிருங்க. இப்போ பிரியாணி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அந்த சூட்லேயே அது கொஞ்சம் கூட வேகும். இப்போ நம்மளோட சுவையான ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். சிக்கன் நல்லா குக் ஆகி ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.